ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ஷா விலாக்ஸ். திருச்செந்தூர் போகலாமா? நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போனோம். அப்படியே லியோவுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்புறம் பெட்ரோல்லாம் போட்டுட்டு காற்று ஏர் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேராக போய் ஒரு கேடிஎஃப்சியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு, கோயில்பட்டியில் கேடிஎஃப்சியில் தான் காஃபி சூப்பராக இருக்கும். அப்படியே காஃபி குடிச்சிட்டு அங்கிட்ட ஹைவேயில் போயிட்டு இருக்கிறப்ப பசி எடுத்துருச்சு. அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யார் யாருக்கு பைக்கில் போக பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போகிற வழியிலலாம் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனது ஒரு 8 மணி போல் தான் கிளம்புனோம். சரியான வெயில் காலையிலேயே. அப்படியே போயிட்டு அப்படியே தூத்துக்குடி வழியாக இந்த உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ரொம்ப நாளாக போகணும்னு திருச்செந்தூர் பிளான் பண்ணிவிட்டு ஃபைனலி அப்போ தான் நாங்கள் போனோம். இது என்ன ரிவர் சொல்லி கண்டுபிடிங்க, அங்கிட்டு போகிறவங்களுக்கு தெரியும். அப்படியே அங்கே போய்கிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட இருக்கும். நாங்கள் பையே தான் போனோம் காலையில். அப்படியே அங்கே போயிட்டு ஒரு கடையில் பதனி வாங்கி குடித்தோம். ஆனால் அங்கே ரேட்டு கூட இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த வழியாக போனோமா, அங்கிட்டு விடலை, நிறைய வேலை நடந்துட்டு இருந்துச்சு திருச்செந்தூரில் கும்பாபிஷேகத்துக்காண்டி. அப்புறம் நாங்கள் மத்தியானம் வாக்கில் தான் போனோமா, சாமி ஃப்ரீ தரிசனத்துலேயே ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் சாமி பார்த்து முடிக்கிறோம். அப்புறம் டக்குன்னு திற மூடிட்டாங்க. அடுத்து யாருமே பார்க்கல, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அன்னதானத்துக்கு போகலான்னு பார்த்தோமா. அப்புறம் சரி வீட்டுக்கு போக நேரம் ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிறைய வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு இந்த கும்பாபிஷேகத்துக்காக. எதுக்குள்ளே நுழைஞ்சி எதுக்குள்ளே போகிறதுன்னு ஒன்றுமே தெரியலை. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இந்த கிணறெல்லாம் ட்ரம்மு வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க வேலை நடக்கிறனால. அது எப்படிங்க என்னன்னு தெரியல. நாங்கள் அப்படியே இந்த சாந்தி பேக்கரியாக அங்கே போயிட்டு இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே லியோவுக்கு ஒரு பால் வாங்கிட்டு, இவங்கக்கிட்ட சாக்லேட்டை வாங்குறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கேன். ஒரு சாக்லேட்டு கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே லியோ கூட விளையாண்டுட்டு டைம் முடிஞ்சிச்சு. பாய் காய்ஸ், தேங்க்யூ.